கோவை குண்டுவெடிப்பு வழக்கின் முதல் குற்றவாளியான அல்லுமா இயக்க தலைவர் பாட்ஷா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோவையில் 1998ஆம் ஆண்டு நகரின் பல்வேறு இடங்களில் குண்டு வெடித்தது. இதில் 58 பேர் வரை உயிரிழந்தனர். இது தொடர்பாக அல்லுமா இயக்க தலைவர் பாட்ஷா, பொதுச் செயலாளர் அன்சாரி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் முதல் குற்றவாளியான பாட்ஷாவிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. கோவை சிறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அடைக்கப்பட்டிருந்த பாட்ஷா பரோலில் வந்தார். கடந்த சில மாதங்களாக பரோலில் இருந்து வரும் பாட்ஷா உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று பிற்பகலுக்கு பிறகு சிகிச்சையில் இருந்த பாட்ஷாவின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது. இதனையடுத்து தனியார் மருத்துவமனையில் இருந்து பாட்ஷாவின் உறவினர்கள் வெண்டிலேட்டர் உதவியுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். வீட்டில் வெண்டிலேட்டர் அகற்றப்பட்ட நிலையில் மாலை 6:20 மணிக்கு அவர் உயிரிழந்தார். உக்கடம் அன்புநகர் ரோஸ் அவென்யூவில் உள்ள அவரது இல்லத்தில் பாட்ஷா உடல் வைக்கப்பட்டுள்ளது. நாளை இறுதி சடங்கு செய்வதற்கான ஏற்பாடுகளை உறவினர்கள் செய்து வருகின்றனர்.